சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 4/5/2024 சனிக்கிழமை, சித்திரை மாதம் 21ஆம் நாள், ஏகாதசி திதி இன்று இரவு 8:39 வரை, பூரட்டாதி நட்சத்திரம் இன்று இரவு 10:07 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள அனைத்தும் சிறப்பாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் வாங்குவதற்கு, விற்பதற்கு அல்லது ஜீவன அமைப்புகளான வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறையில் ஒரு புதிய அறிமுகம், ஒரு புதிய ஆரம்பத்தை செய்து அதன் மூலமான வெற்றி, தனலாபம், பணவரவினை அடையக்கூடிய நல்ல உயரிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு தன வீடு, லாப வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2-11ஆம் இடங்கள் மிகப்பெரிய நல்ல அமைப்பில் இருக்குது. என்னங்கய்யா அப்படி ஏதாவது புதிய மாற்றங்கள் வந்திருக்கா? ஆமாம், சமீபத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியின் மூலமாக 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும், ஏற்கனவே இந்த வருஷம் முழுவதும், இந்த குரு பயிற்சி காலம் முழுவதும் 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை இப்போது மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். போதும் போதாதுக்கு 6-12ஆம் இடங்களில் வேற இந்த ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க. ஆக வருஷ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 4 கிரகங்களுமே இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான, அபாரமான நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் முழுக்க இருக்கக்கூடியதுனால இந்த வருடத்தின் நல்ல அமைப்புகள் அத்தனையும் உருவாகக்கூடிய ஒரு முதன்மை நாளாகவே இந்த நாட்கள் அமையும். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது என்பது தனம், வாக்கு, குடும்பம் என்கின்ற அத்தனை அமைப்புகளையும் உயரிய நல்ல நிலைமையில் மாற்றக்கூடிய ஒன்று. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய சூழல், ஏற்கனவே குடும்பம் அமைஞ்சு பிரிவுகள் போன்றவைகள், சண்டை சச்சரவுகளோடு என்ன இருந்தாலும் இன்றைக்கு ஆணும் பெண்ணும் சம்பாதிக்கின்ற சூழலில் குடும்பத்தை இருவருமே ஒருமித்து பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சூழல்களில் நீ இப்படி செய்கிறதா, நான் இப்படி செய்கிறதா என்பது மாதிரியான ஏட்டிக்கு போட்டி மனப்பான்மையோடு சற்று கருத்து வேற்றுமை கொண்டிருந்த ஒரு தம்பதியினர் கூட இன்றைக்கு ஒருவரோடு ஒருவர் இணக்கமாகக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் இப்போது உண்டு. 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் போன்றவைகள் மிகுந்த வலுவோடு இருக்கின்றன. இந்த அமைப்புகள் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் இப்போது கொடுக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு ஏற்றுமதி, இறக்குமதி போன்ற தொழில்களோடு தொடர்பு கொண்டவர்கள், திரவ ரீதியிலான தொழில் அமைப்புகளை வச்சிருக்கக்கூடியவர்கள், நீர், பால், டீ கடை போன்ற அமைப்புகள், பேக்கரி போன்ற ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, துரிதமான உணவுகள், அப்போவே அப்படியே நின்றுக்கிட்டு சாப்பிட்றது மாதிரியான அல்லது கையிலேயே சாப்பிட்டு விட்டு போகக்கூடிய எளிய உணவகங்களை நடத்தக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பணவரவுகள் வரக்கூடிய நல்ல நிலை மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பில் இந்த வாரம் முழுவதுமே நன்றாக வலிமையாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது கூடுதல் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வருகின்ற பணத்தை அப்படியே சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய, பிடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பதால் பெரிய கஷ்டங்கள் எதையும் சொல்ல முடியாமல் இயல்பாகவே நன்றாகவே இருக்கக்கூடிய இந்த வாரம் முழுக்க, இந்த வருடம் முழுக்க நல்லவைகள் நடக்கக்கூடியதற்கு அச்சாரமான சில சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இந்த நாள் அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியின் மூலமாக இன்றைக்கு ராசியிலேயே குரு வந்திருக்கிறார். ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய அதே தன்மையில் உங்களுடைய ராஜயோகாதிபதியாகிய சனியும் 10ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களுடைய யோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி, புதன் 3ம் வலுவான அமைப்புகளில் 9, 10ஆம் இடங்கள் போன்ற அமைப்புகள் இருக்கிறது. மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நல்ல யோகமான அமைப்பு இப்போது இருக்குது. ராசியில் குரு பகவான் எப்போவுமே வர்றது ஒரு ஒளி கிரகம் இல்லையா? ஒரு சுப கிரகம் ராசியிலேயே வந்துட்டாலே நம்முடைய மனசு, உடம்பு போன்ற அத்தனை அமைப்புகளும் உற்சாகமாக இருக்கும். அப்போ தொழில் தன்மையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, கடந்த காலங்களில் என்ன கிடைக்கலையோ அவைகள் அத்தனையும் நம்மளே நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு யோக ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாளை சொல்லலாம். குரு பகவான் ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பது மிகப்பெரிய விசேஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வருஷத்திலேயே என்னென்ன பாக்கியங்கள் வயதிற்கேற்றாற் போல அனைவருக்குமே கிடைக்கவில்லையோ, நடக்கவில்லையோ, அவைகள் அத்தனையும் நடக்கக்கூடிய அமைப்புகள். திருமணம் நடக்காதவர்களுக்கு அதற்கான அமைப்பு,
ஏற்கனவே திருமணம் நடந்திருந்தவர்களுக்கு ஒரு புத்திரபாக்கிய அமைப்புகள் தாமதமானவர்களுக்கு அல்லது புத்திரபாக்கியத்திற்காக மருத்துவ அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், மருத்துவ இது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நல்ல டாக்டர் தேடிக்கிட்டு இருக்கிறேன், அல்லது ஏற்கனவே சிகிச்சையில் இருக்கிறேன், இந்த மாதிரியான தம்பதிகள் அனைவருக்குமே அப்படியே நல்ல தங்க விக்கிரகம் மாதிரியான புத்திரபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் விளைவாக அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நல்ல தன்மைகள் உண்டு. ஒரு வருஷமாகவே, அதுலேயும் குறிப்பாக கடந்த 6 மாதமாகவே நல்லா இல்லாத எல்லோருக்குமே சுக்கிரன் புதன் போன்ற 2 கிரகங்கள் சில மாதங்களாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. இதிலும் குறிப்பாக புதன் தசை புதன் பக்தி நடந்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள் நடக்கவில்லை என்பது தான் உண்மை. அது மாதிரியானவர்கள் எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அத்தனையும் தீரக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகளில் நல்லா இல்லாத நிலைமை, கல்வியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் இப்படியும் செய்யலாமா அப்படியும் செய்யலாமா, நண்பர் ஒன்று சொல்கிறார், அப்பா அம்மா ஒன்று சொல்கிறாங்க, நம்ம மனசு ஒன்று நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முக்கோணத்தன்மையில் இருந்து வந்த மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே இந்த வருடம் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் என்பது போன்ற ஒரு நிச்சயத்தன்மைகள் உருவாகக்கூடிய தன்மைகள், பிறர் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு செயற்கரிய செயலை செய்யக்கூடிய அமைப்புகள் என இந்த வருடமே முழுவதும் நன்றாக இருப்பதற்கான ஆரம்ப நல்ல அமைப்புகளை செய்யக்கூடிய நிலையில் அமைந்திருக்கிறது இன்றைய நாள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே. மிதுனராசிக்காரர்களுக்கு கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சினால் 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார். ஒரு சுப கிரகம் 12ஆம் இடத்துல வந்திருக்கிறன்றது சுப விஷயங்களை நல்ல விஷயங்களை அந்த 12ஆம் பாவகத்தின் மூலமாக செய்யக்கூடியது அப்படிங்கிறது தான் உண்மை. வீட்டில் இது வரைக்குமே மங்கள விஷயங்கள் நடக்கலை, செலவு செஞ்சு நல்ல விஷயங்கள் நடக்கலை. எந்த ஒரு மங்கள விஷயம்னாலும் இன்றைக்கி ஒரு மண்டபம் பிடிக்கிறோம், அல்லது நகை வாங்குகிறோம், அல்லது புடவை போன்ற ஒரு அவரவர்களுடைய ஆடை எடுத்துக்கிறோம், ஒரு புத்தாடைகள் அணிந்து ஒரு புது விதமான ஒரு குதூகலத்தை செய்வதற்கும் பணம் செலவு பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சுப செலவுகளுக்காக பணம் செலவு செய்யக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். சமீபத்தில் ஒரு 1-2 மாதமாகவே புதனுடைய பலவீனம் காரணமாக மிதுனராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் நல்ல பலன்கள் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டம சனியில் கஷ்டப்பட்ட மாதிரி திரும்பவும் ஒரு 1.5 மாதம் 2 மாதம் மனசு குழப்பமாகவே இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு சில நிலைகளில் குலதெய்வத்தை பார்க்கலாமா, இஷ்ட தெய்வத்தை பார்க்கலாமா, திருப்பதி வெங்கடாஜலபதி போகலாமா, ஸ்ரீரங்கம் பெருமானை சேவிக்கலாமா என்பது போன்ற ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடுகள் வருகிறது என்பது மாதிரியான எண்ணங்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே குழப்பங்கள் தீரக்கூடிய நல்லவைகள் எது என்பது அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 9-12ஆம் பாவங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சுப நிலையில் இருக்கின்றன. சொந்த ஊர் பற்றிய நல்ல தகவல்கள், அதே நேரத்தில் 6ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் கடன் வாங்கி ஏதேனும் நல்லவைகள் செய்யக்கூடிய அமைப்பு. கடன் வாங்கிறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. ஆனால் அந்த வாங்குகிற கடனை நல்ல விஷயத்துக்காக செலவு செஞ்சு அதிலிருந்து ஒரு பணம் திரும்ப வரக்கூடிய சூழ்நிலையில் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குகிறேன், அதை வச்சு தொழில் பண்ணுறேன், 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன், பரவாயில்லை, 1 லட்சத்திற்கு 1.5 லட்சமாக வட்டி கட்டி விட்டேன், மிச்சம் 8.5 லட்சம் எனக்கு மிச்சம் என்பது மாதிரியான சூழல்கள் இருக்குல்ல, இதை நம்ம சுப கடன்கள்னு தானே சொல்லுவோம். இந்த மாதிரியான சுப கடன்கள் தரக்கூடிய தன்மை, சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த வருடம் முழுவதுமே குறுப்பெயர்ச்சியின் அமைப்பாலும் சனியின் பலன்களாலும் நடக்கக்கூடிய முதன்மையான நாளாக இந்த நாள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில் அமைப்புகளை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் உண்டு. அதைவிட மேலாக வெளிநாட்டிற்கு போக வேண்டும், வெளிமாநிலத்திற்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை, பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் கிடைக்கக்கூடிய, எல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய, செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானமும் நிறைவாக வரக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இன்று மாலை 4:32 வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்கிறது. ஆக இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் சந்திரன் சனி சேர்ந்திருக்கின்ற ஒரு காரணத்தினால ஒரு மாதிரியான மனக்குழப்பங்களை தரக்கூடிய தன்மை. ஆகவே யாருக்கும் ஒரு வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. பணத்தை பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10 தடவை 100 தடவை கூட யோசனை பண்ணி தான் கொடுங்களேன். இன்னொன்று இந்த கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவோமே, ஒரு கடன் அட்டை என்கின்ற அந்த சதுர வடிவ சின்ன அட்டை, அதனால் தொல்லைகள் தாங்க. அதனால் ரொம்ப பெரிய லாபங்கள் இல்லைன்னாலும் அதில் கிடைக்கிற தொல்லைகள், மன அழுத்தங்கள் இருக்குது ஏகப்பட்டதுன்ற மாதிரி அந்த கடன் அட்டையை தேய்ப்பதற்கு முன்பு 1க்கு 10 முறைகள் யோசிக்கப்படக்கூடிய தன்மைகள் இருக்கும். யாருக்கும் இன்றைக்கி வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு அவர்களுக்கு எதிர்கருத்து சொல்லாமல் பெரியவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கின்ற சந்திராஷ்டமமாக இந்த சந்திராஷ்டமம் இருக்குது. பெரிய கஷ்டங்கள் எதுவும், சாதகமற்ற தன்மைகள் எதுவும் உறுதியாக நடந்து விடாது. மாலை 4:32 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகிறது.
அதே நேரத்தில் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச குரு பெயர்ச்சியின் விளைவாக 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இப்போது குரு வந்திருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு வர்றது மிகப்பெரிய நிறைவான ஒன்று. அவர் 3, 5, 7ஆம் இடங்களை பார்ப்பார். இதுவரைக்கும் கடகராசிக்காரங்களுடைய குடும்பத்தில் எந்த சுப விஷயங்கள் நடக்கலையோ அவைகளெல்லாம் நடக்கக்கூடிய தன்மை இன்றிலிருந்தே ஆரம்பிக்குது. இந்த வருடத்திற்குள்ளேயே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போன்ற அமைப்புகள், இதுவரை தொழில் வேலை அமைப்புகள் சரியாக வழிகாட்டப்படாதவர்களுக்கு அதற்கான அமைப்புகள், மனக்கலக்கம் குழப்பம் தீரக்கூடிய ஒரு தன்மை, ஏதாவது கெடுதலாக நடந்து விடுமோ என்பது மாதிரியான அப்படியே தலை சுற்றி போகின்ற வேதனைகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மனம் சாந்தப்படுகின்ற வதியான ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக முன்னணி தினமாகவே இந்த தினத்தை சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு அனுமதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையும். கடந்த காலத்தில் வெளியில் போகிறதுக்கான அனுமதிகள் கிடைக்காதவர்கள் அல்லது வேலை மாற்றத்திற்கான அனுமதி கிடைக்காதவர்கள், தொழிலிட மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற அமைப்புகள், பங்கு பிரிக்கக்கூடிய அமைப்புகளில் அனுமதி இல்லை, கூட்டு குடும்பத்திலிருந்து வெளியே போய் பாகப்பிரிவினில் இருக்கலான்னு பார்க்குறேன், அல்லது பிள்ளைகளையே தனியாக வைத்து அவர்களுடைய விஷயங்களை அவர்களே செய்து முடிக்கட்டும் என்பது போன்ற ஒரு அமைப்புகள்லாம் செயல்படுத்த முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாகவும் மற்ற விதமான கிரக அமைப்புகளின் மூலமாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே செயல்படுத்தி பார்க்கக்கூடிய சில துணிவுகள், தைரியங்களை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு முன்னணி நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு கேந்திர வீடுகள்னு சொல்லப்படக்கூடிய 7, 10ஆம் இடங்கள் இன்றைக்கு வலிமையாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியின் மூலமாக 10ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறார். ஐயா 10இல் குரு வந்துவிட்டால் பதவியை பறிப்பார் அப்படி இப்படின்னு பழம்பெரும் பாடல்களை சொல்லி பயமுறுத்துகிறார்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபருடைய வீட்டில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு சுபரான குரு பகவான் உங்களுக்கு பதவி போன்ற அமைப்புகளை கூடுதலாகத்தான் கொடுப்பாரே தவிர எந்த நிலையிலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்காது. ஒரு நிலையில் பதவி பறிப்பு வேறு மாதிரி சொல்லிடலாம். சின்ன பதவியை பறித்து பெரிய பதவியை குறிப்பார். ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறவங்க, சூப்பர்வைசராக இருக்கிறவங்க, செக்ஷன் கிளார்க்காக இருக்கிறவங்களுக்கு மேற்படி ஒரு மேனேஜர் மாதிரியான பதவி, டிபார்ட்மெண்ட்டில் பதவி உயர்வு வருதுன்னு வச்சுக்கோங்க. சின்ன பதவியை பறிச்சுட்டு தானே பெரிய பதவியை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான பெரிய பதவிகள், சிறு வயது பதவிகளை நிராகரித்து விட்டு பெரிய பதவிகளை, பட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குருப்பெயர்ச்சியாகவே இந்த குருப்பெயர்ச்சி அமையும். இதே மாதிரியாக 10ஆம் இடத்துல ஒரு சுபகிரகம் இருக்கிற மாதிரி 7ஆம் இடத்துல சனி இருந்து ராசியை பார்ப்பது என்பது சில நேரங்களில் உங்களுடைய நேர்மையான சில அமைப்புகளை அப்படியே மாற்றக்கூடிய தன்மைகளாக இருக்கும். ஆக 7, 10 கேந்திர அமைப்புகள் மிக வலுவாக இருக்கின்ற இந்த அமைப்பில் 2024ஆம் வருடம் முழுக்கவே சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய சில பல நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சூரியன் கூட இன்னும் 2 மாத காலத்திற்கு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பிலே இருப்பார். 9, 10, 11ஆம் இடங்களில் இப்போது ராசிநாதன் அப்படியே மாறுவது, இப்போது உச்ச நிலையில் இருக்கிறார். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கு வருவார், அதுவும் யோகம். அதற்கடுத்து 11ஆம் இடத்திற்கு வருவார். ஆகவே 2024 ஜூன், ஜூலை மாதம் வரைக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள். என்ன யோக பலன்கள்? அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதித்து கொள்ளக்கூடிய அத்தனை தன்மைகளிலும் கிரகங்கள் அத்தனையும் பெரும்பாலான நிலைமைகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றன. குருவின் மூலமாக வீடு வாகன வசதிகள் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, மற்ற ராசிநாதனுடைய அமைப்பின் அடிப்படையில் அந்தஸ்து கௌரவங்கள் உயரக்கூடிய தன்மைகள். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களை குடும்பத்தில் முதன்மையாக நிறுத்தி உங்களின் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் பிற வேலைகளை செய்து அதன் மூலமாக குடும்பம் உயர்வுக்கு போகக்கூடிய தன்மை என சிம்மராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல அனைத்து நிலைகளிலும் நன்மைகள் மட்டும் சற்று கூடுதலாகவே இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகவும் அபாரமான நன்மைகளை அளிக்கக்கூடிய யோக நாளாக அமையும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வருஷம் முழுக்க யாரும் உங்களை அசைக்க முடியாதுன்ற தன்மைகள் இருக்குது. அடுத்தடுத்த கிரக அமைப்புகள் நல்ல விதமாகவே மாறிக்கிட்டு இருக்கு. ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா கிரகமும் சதி பண்ணும், மறுநேரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக எல்லா கிரகங்களும் நல்லது பண்ணும். இப்போ இந்த நல்லது பண்ணுற அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சி இப்போது 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராசியை எப்போதெல்லாம் குரு பார்க்குறாரோ அப்போது மனம் உற்சாகமாக இருக்கும். எது வேணாலும் கட்டிவா என்றால் வெட்டிவா அப்படி இப்படின்னு பலமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான அமைப்புகளில் எது நடந்தாலும் எதை செய்தாலும் அது நல்லதாக முடியக்கூடிய அத்தனை தன்மைகளும் இப்போது நன்றாக இருக்கின்றன. எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பில் 6ஆம் இடத்துல சனி இருக்கிறார். கடனை விளக்கப் போகிறார், எதிர்ப்பை ஒழிக்கப் போகிறார், நோயை ஒழிக்கப் போகிறார். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் அவங்க உடம்பும் மனசும் நல்லா இருக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளையும் சனி செய்து கொடுக்க, பணத்தை தரக்கூடிய வேலையில் பணத்தை பாதுகாக்கக்கூடிய சேமிக்கப்பட வேலையை குரு பார்க்க போகிறார். ஆகவே ஒரு மனிதனுக்கு தேவையற்றவைகளை சனி விலக்கி
தேவையானதை குறு கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பில் இந்த வருடம் முழுவதும் மிகப்பெரிய நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பில் இப்போ கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க, மருத்துவர்கள், மருத்துவமனை சம்பந்தப்பட்டவங்க, காவலர்கள், அதே நேரத்தில் இராணுவம் போன்ற ஒரு மெய்க்காவல் படை அமைப்புகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்பொழுது பதவி உயர்வுகள் இந்த வாரத்திலேயே கிடைக்கக்கூடிய தன்மை, குருவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய மேலதிகாரியோடைய ஒரு இணக்கமான போக்கு அல்லது நீங்கள் குருவாக நினைக்கக்கூடிய ஒருவர் மூலமாக நன்மைகள் வரக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக ஆரம்பம் இன்னையிலிருந்தே ஆரம்பிக்குது. கல்வி மேன்மை மாணவர்களுக்கு ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும். இதுவரைக்கும் என்ன படிக்கலாம் என்பதில் இருந்த குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய தன்மை, இளையவர்கள் அனைவருக்குமே அந்தந்த இடங்களில் அந்தந்த வழிகளில் எதிர்காலம் எப்படி இருக்கும், யாரோடு போகும் என்பதற்கான சில அமைப்புகள், அவரவருடைய விருப்பம் போலவே காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய தன்மை என கன்னிக்கு ரொம்பவும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான யோக மாற்றங்கள் நடக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையும். மாற்றங்கள், முன்னேற்றங்கள், அதன் மூலமாக நல்ல ஏற்றமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே வேறொரு மாதிரியான ஒரு மாற்றம் ஏற்படும். ஐயா, நல்லா இருக்கிறவங்கள வேறு மாதிரியான மாற்றங்கள் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே எனக்கு சில மாற்றங்கள் நடந்திருக்கிறது, நான் எங்காவது கீழே போய்விடனா என்பதுன்னு பார்த்தா, இப்போது இருக்கிறதை விட இன்னும் கூடுதல் நல்லவைகள் நடக்குமே தவிர கண்டிப்பாக கீழே போய்விட முடியாத ஒரு நல்ல சுமூகமான கிரக மாற்றங்கள் இப்போது அப்படியே துளாராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியில் 8ஆம் இடத்திற்கு குரு வந்திருக்கிறார். ஏற்கனவே 6ஆம் இடத்துல ராகு அப்படியே ஆணி அடித்தார் போல் அமர்ந்திருக்கிறார். இந்த அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்ங்க. அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியும் 6ஆம் இடத்துல வரப்போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஆக இப்போதைக்கு இன்னும் ஒரு குறைந்தபட்சம் 4 அல்லது 5 வருஷங்களுக்காவது துளாராசிக்காரங்களுக்கு கோச்சார ரீதியில் எந்த விதமான கெட்ட பலன்களையும் தரக்கூடாத ஒரு நல்ல நிலைமையில் தான் கிரகங்கள் எல்லாமே அமர்ந்திருக்கு. 8ஆம் இடம் கொஞ்சம் கெட்ட வீடுன்னு சொல்லப்படுதே, குரு பயிற்சினால் ஏதாவது கெட்ட பலன்கள் நடந்துருமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. சுப கிரகமான ஒரு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் சுபருடைய வீட்டில் 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ சுப மாற்றங்கள் ஏற்படும். ஒரு வீடு மாற்றம், வீடு கட்டுறேன், வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அல்லது வீடையே மாற்றி கட்டுறேன், வீட்டையே இடிச்சிட்டு கட்டுறேன், புதிய வீடு வாங்குகிறேன், தொழில் இடத்தை மாற்றுகிறேன், சிறிய அறைகள் கொண்ட தொழில் இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு மாற்றுறேன், தொழில் இடங்களில் மாடி கட்டுறேன், தொழிலை வந்து முன்னாள் இடத்துல தெருமுனைக்கு கொண்டு போகிறேன். இந்த மாதிரியான வீடு, வாகனம், தொழில் போன்ற அத்தனை அமைப்புகளிலும் தலைகீழ் நல்ல மாற்றங்கள் இந்த வருஷம் முழுக்க படிப்படியாக நடக்கக்கூடிய அமைப்பு. முதல்ல வாகன மாற்றம் நடக்கலாம், அப்புறம் வீடு மாற்றம், அப்புறம் தொழில் மாற்றம், அப்புறம் வேலை மாற்றம் போன்ற நல் மாற்றங்கள் அடுத்தடுத்து நடந்து இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு துளாராசிக்காரங்க நல்லா இருக்கிறதுக்கான அப்படியே படிப்படியாக நடக்கக்கூடிய ஒவ்வொன்றாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல முதன்மை யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பது உங்களுக்கு தேவையற்ற கடன் நோய் போன்றவைகளை எதிர்த்து அப்படியே விலக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. சிலருக்கு புதிய கடன்கள், சுப கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான கடன் அப்ரூவல் ஆகிறது போன்ற நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கை கட்டிய தூரத்தில் தான் வெற்றி இருக்கிறது, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நல்லது நடக்குது என்பது மாதிரியான சந்தோஷமான அத்தனை அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. சக்ஸஸ், வெற்றி எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு உண்டு. முக்கியமாக வழக்குகளில் வெற்றி, எல்லா விதத்துலேயும் உங்களுடைய மனதை உறுத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி. பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்லா இல்லை, ஆண்களுக்கு சரியான வேலை அமைப்புகள் கிடைக்க முடியல, அல்லது எனக்கே வீடு, வாகனம், நிலம் போன்ற அமைப்புகளில் கேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது எல்லாத்திலிருந்தும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய இந்த வருஷத்துலேயே அந்த வெற்றி உறுதியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம். எப்படிங்க ஐயா சொல்கிறீங்க? 2 நாளைக்கு முன்னாடி தான் குரு பயிற்சி 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்திற்கு வந்திருக்கு. இந்த ஒரு வருஷமாகவே கோர்ட்டு கேஸுன்றது மாதிரி அலைஞ்சவங்க, அல்லது எதுவுமே நமக்கு இல்லாமல் இருக்கே, நமக்கு கடனாக இருக்கே, நமக்கு நோயாக இருக்கே, நம்முடைய மனசே சரியாக இல்லையே, ஒன்று செய்ய போனால் அது எதிராக நமக்கே வந்து விழுந்துருதே, நல்லது நினச்சி தானே இதை ஆரம்பித்தேன், நல்லது நினச்சி தானே இதை செஞ்சேன், ஆனால் அப்படியே தலைகளாக திரும்பி எம்எல்ஏ எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் அப்படியே உங்களுடைய உண்மையான உள்ளத்தை மற்றவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் போன்றவைகளை உயர்த்தக்கூடிய அமைப்பில் கௌரவமாக இருப்பீங்க. வேலையில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும்,
வீட்டில் அதை விட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். எங்கெங்கெல்லாம் தோற்று போயிடுவோமோன்னு பயந்தீங்களோ அந்தந்த இடத்துலலாம் வெற்றிகள் கிடைக்க போகிறது. எல்லா கிரகங்களும் ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் இந்த ஒரு வருஷம் குருப்பெயர்ச்சியின் மூலமாகவும் சனியின் இருப்பிட அமைப்புகளின் மூலமாகவும் மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்கான உறுதி இந்த ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே திருமணம் நடக்கிறதுக்கான அத்தனை அமைப்புகளும் டக்குன்னு முடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு 10 நாளில் வந்தாங்க, பார்த்தாங்க, பொண்ணு பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சு, மாப்பிள்ளை பார்த்தாங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான ஒரு சடார் என்ற ஒரு நல்ல விஷயம் நடந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கும். அண்ணன் தம்பி உறவுகள் நன்றாக இருக்கும். இதுவரைக்கும் மூத்தவர்களுக்கு சின்னவர்கள்ட்ட இருந்து வந்த ஒரு கனெக்ஷன் இல்லாத நிலைமை, நான் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று செய்கிறாரு, இந்த மாதிரியான சிறியவர்களின் மீது வருத்தங்களை கொண்டிருந்த பெரியவர்கள் அனைவருக்குமே உள்ளம் குளிரும் வண்ணம், குடும்பம் நன்றாக இருக்கும் வண்ணம் நெகிழ்வான சம்பவங்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய வழிகள் தெரியக்கூடிய, திறந்து விடப்படக்கூடிய, நல்ல விதமான தன்மைகள் உருவாகக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். ஒரு விழி திறக்குது, கண்ணு திறக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. இது வரைக்கும் இதை செய்யலாமா வேணாமான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய பணவரவு இருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியில் குரு இப்போ 6ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். 6ஆம் இடத்திற்கு வந்தாலே குரு 2ஆம் இடத்தை ஒரு வலுவான நிலைமையில் பார்க்கிறதும் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதும். குருவோட பார்வைக்கு தான் அதிகமான வலிமை என்பதால் 2 10ஆம் இடங்கள் இப்போது மிகப்பெரிய நல்லவைகளை அனுபவிக்கின்றன. என்னையா செய்யும்? தொழில் மூலமான வருமானங்கள் நல்லா இருக்குங்க. வேலையில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். நல்ல சம்பளத்தோடு கூடிய வேலை மாற்றம் இப்போது இருக்கும். என் வேலைக்கு இப்படி இல்லை, இதை விட டபுள் மங்கு ட்ரிபிள் மங்கு சம்பளம் வரணும், நான் தான் ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் ஏதோ ஒரு சோம்பேறித்தனத்தினால இங்கேயே கடந்து உழண்டு கொண்டு இருக்கிறேன், இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதத்திலேயே மனசு மாறப்போகுது. மனசு மாறி அப்படியே டக்குன்னு இங்கே போகலாம் அங்கே போகலான்ற மாதிரி அதற்கேற்ற மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து டக்குன்னு ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் போன்றவைகள் நடந்து பணவரவு வரக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் வருமானம் அதிகமாக இல்லாதவர்களுக்கு இந்த வருஷத்திலேயே நிறைவான ஒரு 5 வருஷத்துக்கு தேவையான அத்தனை பணத்தையும் சம்பாதித்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு இப்போது நடந்திருக்கின்ற குரு மாற்றம் மிகச்சிறப்பாகவே இருக்குது. சனி பகவானையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக வருட கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 3-4 கிரகங்களும் வலிமையான கேந்திர அமைப்புலையும் 3-6ஆம் இடங்களையும் இருப்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மை. ஐயா, ஏதாவது சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது இப்போதைய குரு மாற்றத்தெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையில் கடன்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. கடனே வாங்க வேண்டாங்க, இருக்கிறதுக்குள்ளேயே நான் வச்சு சமாளிச்சுக்கிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஹவுசிங் லோன்னு சொல்கிறோமே, கடன் வாங்காமல் இருக்கவே முடியாதே. ஒரு வீடு வாங்கினோம்னா கூட பேங்க்கில் போய் ஒரு வட்டிக்கு லோனுக்கு தானே வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான ஒரு நீண்டகால கடன்கள், சுப கடன்கள், ஒரு பொருள் வாங்குவதற்கான கடன்கள் அமையக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. சிலருக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறனால வெளிநாடு வெளிமாநில பயணங்கள், அங்கேயே கொஞ்ச நாள் தங்கியிருந்து வேலை செய்வதற்கான அத்தனை மாற்றங்களும் உருவாகக்கூடிய நல்ல முதன்மை நாள் இன்றைக்கு தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு மகா உன்னதமான, உயர்வான, அதிர்ஷ்டமான, எண்ணங்கள் பலிக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய, வேலை நன்றாக இருக்கக்கூடிய, சந்தோஷம் பொங்கக்கூடிய, குடும்பத்தில் நிம்மதி இருக்கக்கூடிய, முகத்திலேயே மலர்ச்சியும் புத்துணர்ச்சியும் இருக்கக்கூடிய அப்படியே அற்புதமான நல்ல முதன்மையான நாள் இந்த நாள். ஐயா, என்னங்கய்யா அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக கிரகங்கள் இப்போது அடுக்கிக் கொண்டே போவதற்குரிய சாதக மாறுதல்களை இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையாக தந்து விட்டன அப்படிங்கிறது தான் உண்மை. சில நிலைகளில் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வருஷமாகவே மகர ராசிக்காரங்களை புலி வருகிறது என்கின்ற கதையாக அதோ அதிர்ஷ்டம் வந்துருச்சு, இதோ அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு ராசி பலனில் நகர்த்தி கொண்டு வந்தேன் என்பது தான் உண்மை. ஆனால் இன்றைக்கு நிஜமாகவே நீங்கள் நன்றாக இருக்க போகிறீர்கள். கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடந்த குரு பயிற்சியை பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்திலிருந்து வந்து உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பித்து விட்டார். உங்களுடைய ராசிநாதன் கூட இப்போ 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கிறார். யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுக்கிரனும் புதனும் அப்படியே பலவீன நிலைமையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. தொட்டதெல்லாம் அப்படியே பொன்னாகும் என்பது போன்ற ஒரு நல்ல மாற்றங்கள் வயதிற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய அமைப்பு. ராசி பலன்றது பொதுவாக சொல்லக்கூடியது தானே. மகர ராசியில் 5 வயது குழந்தையும் இருக்கிறது, 50 வயது நடுத்தர வயதுக்காரனும் இருக்கிறார், 80 வயது கிழவனும் இருக்கிறார் இல்லையா. அப்போ அவரவருடைய வயது இருப்பிடம் தகுதிக்கேற்றாற் போல மனம் குளிர்கின்ற வண்ணம் எல்லாம் நடக்கக்கூடிய யோக பலன்கள் அப்படியே இருக்கும்.
ஒரு 3-4 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே. 2020ஆம் ஆண்டு, 21ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டிலிருந்து கசக்கி பிழிந்து விட்டனவே உங்களை கிரகங்கள். அதிலும் குறிப்பாக ஜென்மச்சனியில் மிகப்பெரிய அளவில் குடும்பத்தையே தலைகீழாக திருப்பி போட்டுருச்சு இல்லையா? இந்த தலைகீழாக திருப்பி போட்டு என்னென்னலாம் இழந்தீங்களோ, நற்பெயர் இழந்து போச்சு, குடும்பம் நிம்மதியாக இல்லை, வேலை இழந்து விட்டேன், தொழில் இழந்துட்டேன், கடன் ஆகி போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, மூளை வேலை செய்யவில்லை, புத்தி வேலை செய்யவில்லை. இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களும் நீங்கள் மட்டுமே ஜெயிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு அத்தனை உயர்வுகளும் கிடைக்கப் போகின்றன. குடும்பம் நன்றாக, குழந்தைகள் நன்றாக, அதைவிட மேலாக தொழில் நன்றாக, வேலை நன்றாக என்பது போன்ற எல்லாம் நன்றாக இருப்பதற்கான முதன்மை நாளாக ஆரம்பித்து விட்டது இன்றைய நாள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும். இன்று கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஐயா, தன்னந்தனியாக ஒரு தீவில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குங்கய்யா. யாருமே இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி யாருமே இல்லை. வீட்டில் இருக்கிற கணவனும் கூட மனைவியும் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்னுங்கிறாங்க. குடும்பமே ஒரு மாதிரி தேர் மாதிரி தானங்க. இந்த பக்கம் ஒரு சக்கரம், அந்த பக்கம் ஒரு சக்கரம், 2 சக்கரமும் சேர்ந்து போனால் தானே தேர் ஒரு நிலைக்கு நகரும். இது போன்ற அமைப்புகளில் என்னை புரிந்து கொள்ளாமல் அவரை நான் புரிந்து கொள்ளாமல் என்பது மாதிரியான தலைகீழாக இப்படி இருக்கிறதே என்கின்ற ஒரு கலக்க உணர்வோடு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வந்து விடாது, கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் என பரம்பொருள் அப்படியே தரிசனம் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீபத்தில் நடந்த குரு பயிற்சியின் மூலமாக 4ஆம் இடத்திற்கு குரு மாறி இருக்கிறார். பொதுவாகவே 4ஆம் இடத்திற்கு குரு மாறுறாருன்னா அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம் என்பது தொழிலை குறிக்கக்கூடியது. கடந்த 1 வருஷம் 1.5 வருஷ காலமாக கும்பராசிக்காரர்களுக்கு எந்த தொழிலும் கை கொடுக்கல. கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அவர் வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்களில் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான மன அழுத்தங்கள் இருக்கின்றன. என்ன ஏதேனும் ஒரு நிலையில் உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவங்களில் 2ல் 1 பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. குடும்பத்தில் உறவுகள் நன்றாக இல்லை, நம்ம நினச்ச மாதிரி எதையும் செய்ய முடியல. ஜடக்காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளில் அப்படி ஒன்றும் பெரிய சிரமங்கள் படுகிறேன், உழைக்கிறேன், ஆனால் அதுக்கான ஊதியம் கிடைக்கணும்ல, அது எதுவுமே இல்லாமல் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படியே போய்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் இப்போது கும்பராசிக்காரர்களை பாடாகப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு 10% பேர் தான் நல்லா இருக்கிறீங்க. அந்த நல்லா இருக்கிறவங்களுக்கு இனிமேலும் நல்லா இருக்கிறதுக்கான சில பல கிரக மாற்ற அமைப்புகள் அத்தனையும் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த 90% பாதிக்கப்பட்டிருக்கின்ற இளைய பருவத்தினர் அனைவருக்குமே இப்போது நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய தன்மை. தொழிலில் என்ன செஞ்சால் நமக்கு நல்லா இருக்கும், என்ன செய்தால் எதன் மூலமாக இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரலாம், கடன் தொல்லைகளை எப்படி மட்டுப்படுத்தலாம், இப்போது உதவியாளர்கள் இல்லாத நிலைமை அல்லது தொழில் முன்னேற்றங்கள் இல்லாத நிலைமை, அல்லது அப்பாவின் உதவி வேணும், அம்மாவின் உதவி வேணும், சொந்தக்காரங்களோட உதவி வேணும், கேட்குறதுக்கே கூச்சமாக இருக்கிறது, தலைகீழாக போய் மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், யார் என்னை வெளியே எடுத்து விடுவார்கள் என்பது போன்ற குழப்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை இளைய பருவத்தினருக்கும் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய, அனைத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழறதற்கான ஆரம்ப நல்ல முன்னணி நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைப்பதற்கான ஆரம்ப நாளாக இந்த நாளை சொல்லலாம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆரம்பமான ஒரு குரு பயிற்சியின் மூலமாக குரு 3ஆம் இடத்திற்கு மாற்றமாகி இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதனாகிய குரு ஒரு சுவருடைய வீட்டில் 3ஆம் இடத்தில் இருக்கிறது கீர்த்தி ஸ்தானம்னு சொல்லுவோம், பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் குடும்பத்தில் நல்ல பேர், ஒரு பெரியவர்கள் வயதானவர்களுக்கு உங்களுடைய வயதான ஒரு அனுபவங்கள் அத்தனையும் குடும்பத்திற்கு நல்ல விதமாக இருக்குது. என்ன இருந்தாலும் இவர் நெத்தி அடித்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாரு, முன்னாலேயே யூகம் பண்ணி குடும்பத்தில் இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் என்பது போன்ற சில அமைப்புகள் வயதான பெரியவர்களுக்கு குடும்பத்தில் இளையவர்களால் ஏற்படக்கூடியது. என்ன இருந்தாலும் நம்ம தாத்தா, நம்ம அம்மா, அப்பா போன்றவர்கள் வயதானவர்கள் ஒரு பொக்கிஷம் போன்றவர்கள் என்பதை இளையவர்கள் உணரக்கூடிய அளவிற்கு பெரியவர்களுக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக ஆரம்ப நாளாக இதை சொல்லலாம். இளையவர்களை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக புகழ் பெறணுன்னு தான் இப்போ எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களே. விளையாட்டுத் துறையில் இருக்கிறவருக்கு உலகம் முழுக்க போய் விளையாடணும், ஒரு சமூக ஊடகங்களில் ரொம்ப பெரிய பஸ்ட் ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு எல்லா இடத்துலையும் எல்லாரையும் போய் ரீச் பண்ணணும்னு கூட சில புரியாத வார்த்தைகளில் பேசுகிறீங்க இல்லையா. அந்த மாதிரியான அளவில் இளையவர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாக்களிலோ அல்லது கலைத்துறையிலையோ ஊடகத்துறையிலையோ எல்லாரையும் போய் ரீச் ஆகிறதுக்கான சில பல விஷயங்கள் எல்லாமே இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த குரு பயிற்சியின் மூலமாக நடந்து விடுகின்ற நல்லதொரு ஆரம்ப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு.
உங்களுடைய ராஜயோக கிரகமான செவ்வாய் கூட இன்னும் ஒரு 3-4 மாத காலத்திற்கு நல்ல விதமாக அமைந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ராசியில் இருந்தாலும் கூட அடுத்து 2ஆம் இடம் 3ஆம் இடமெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புகள் சுப வீடுகளாக இருக்கிறதுனால் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களின் மூலமாக எல்லா நன்மைகளும் மாற்றங்களும் நடக்கக்கூடிய நிலைமையில தான் மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. எதையாவது ரிஸ்க் எடுத்து செய்யலாம், அந்த ரிஸ்க் எடுக்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும், கீழே போய்விடாது என்பது மாதிரியான ஒரு நம்பிக்கையை கை கொடுக்கக்கூடிய தன்மை, குடும்பத்திலேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய தன்மை, அண்ணனோ தம்பியோ கணவனோ மனைவியோ அம்மாவோ அப்பாவோ இதை செய் நாங்கள் இருக்கிறோம் பின்னால் இருக்கிறோம் என்பது போன்ற உங்களை உற்சாகப்படுத்தி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தையும் வேலை தொழில் அமைப்புகள் அத்தனையிலையும் நற்பெயர் எடுக்கக்கூடிய, குறிப்பாக மேலதிகாரிகிட்ட கூட சில முத்திரை பதிப்பது போன்ற சில விஷயங்களை நீங்கள் செய்து அவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய நல்லதொரு மாற்றங்கள் தரக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.